அறிவோம். நம்ம உடம்பு அப்படின்றது என்ன, உடல் அப்படின்றதுக்குள்ள என்னெல்லாம் அடங்கி இருக்கு. இந்த ஒரு அணுவிலிருந்து ஒரு செல்லா பெறப்பட்ட, அதாவது ஒரு செல்லுக்குள்ளேயும் அணுக்களோட தன்மை இருக்கு. ஒரு செல்லிலிருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தியாகி ஒரு உருவத்தை அடைஞ்சி அதுக்கப்புறம் அந்த உருவத்துக்குள்ள அதனுடைய செயல்பாடுகள் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. நம்ம இப்போ உடம்புன்னு சொல்கிறோம். இந்த உடம்புல இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அணுக்களோட தன்மை தான். இந்த அணுக்கள்லாம் எப்படி இருக்குது, இந்த அணுக்கள்னா எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டால், இந்த அணுக்கள் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இந்த மாதிரி ஒரு விதமான தன்மை. புரோட்டான் அப்படின்றது என்னன்னு கேட்டால் ஒரு அடர்ந்து பரவியது. நியூட்ரான் அப்படின்றது கேட்டால் அது நகரக்கூடியது. எலக்ட்ரான்றது இந்த ரெண்டையும் அடர்ந்து பரவி இந்த நகரக்கூடிய ஒரு ரெண்டையும் சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை இந்த எலக்ட்ரான் அப்படின்றதுக்கு உண்டு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த அணுக்களுக்குள்ளேயும் இந்த அணுக்களால் ஆக்கப்பட்ட இந்த உடம்பை தான், இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய இதை தான் நம்ம தோல், நம்மளுடைய சதை, நம்மளுடைய உடம்புன்னு சொல்கிறோம். நம்ம அணுக்களால் இந்த உடம்புக்குள்ள இன்னும் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டால் தாது உப்புக்கள், கால்சியம், மக்னீசியம், இந்த மாதிரி தாது உப்புக்கள் இருக்கு. இந்த அணுக்களால் அது உள்ளுக்குள்ள செயல்படுறதுக்காக இந்த தாது உப்புக்கள். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாளமில்லா சுரப்பிகள். நம்ம உடலுன்றது எதுன்னு கேட்டால் உடலுக்குள்ள பார்த்தா இந்த விதமானதான் இருக்குது. இந்த விதமான அமைப்பு, இந்த விதமான படைப்புல இருக்கக்கூடிய தன்மைகள் இதை சார்ந்து தான் இருக்கு. இப்போ நம்ம உடம்புக்குள்ள உருவார ஒரு செல், அதாவது கருவுல ஒரு சின்ன செல்லிலிருந்து வரக்கூடியது, அது கொஞ்சம் கொஞ்சமா அணுக்களின் தன்மையால இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து, அதாவது அந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் சொல்லக்கூடியதெல்லாம் இன்னும் அடர்ந்து பரவி ஒரு உருவத்தை அடைஞ்சு, அது என்ன செல்லுல இருந்து பெறப்பட்டதோ, விலங்கோட இதுல இருந்தா விலங்கு மாதிரி ஒரு விலங்கோட தன்மையில அதுக்குரிய அமைப்பு கருவுல இருந்து அது அந்த மாதிரி வளர்றது. மனிதனுக்கு பிறக்கும் பொழுது அந்த தன்மையை கொண்டு அது பிறக்கிறது. இது இயற்கை. இதுதான் இயற்கை. இது அப்பாற்பட்ட, நம்ம விஞ்ஞானத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு. ஏன்னா இயற்கையில ஒரு பூனைக்குட்டிக்கு பூனையும் நாய்க்குட்டிக்கு நாயும் பிறக்கிற மாதிரி அவ்வளவுதான் மனிதனுக்கு ஒரு குழந்தைன்னு பிறக்கிறது. அது இயற்கையோடது. ஆனா இதுக்குள்ளுக்குள்ள பெருகக்கூடிய இந்த செல்லுல இந்த மாதிரி அமைப்புல இந்த தாது உப்புக்கள்ல நாளமில்லா சுரப்பிகளை கொண்டு இயங்கக்கூடிய தன்மையில இதுக்குள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா, இதுக்குள்ளுக்குள்ள உருவார அந்த கரு கொஞ்சம் கொஞ்சமா தன்னை விரிவுபடுத்தி ஒரு மனித உடல்னு சொல்லக்கூடிய ஒரு உடலுக்குள்ள இருந்து, அதுக்கப்புறம் அதுக்குள்ளுக்குள்ள செயல்படுறதுக்காக இருக்கக்கூடிய அந்த சக்தி, பிராண சக்தி, ஒளி சக்தி, அந்த ஒளி சக்தி தான் பிராண சக்தியா இதுக்குள்ள பெறப்பட்டு உயிர்ன்ற தன்மையோட இயக்கத்துக்கு வருது. இது குழந்தைன்னு சொல்றோம். நம்ம எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு விதிக்கு உட்பட்ட நிலையில இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒரு குழந்தைன்னு கருவுல உருவாகிற ஒரு குழந்தை இந்த விதமான அணுக்களின் தன்மையோடு ஒரு விதமான தாது உப்புகளையும் நாளமில்லா சுரப்புகளையும் கொண்டு உருவாகிறது தான் முதல்ல குழந்தைன்றது, குழந்தையோடது. இதுக்குள்ள வளர்சிதை மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த அணுக்களோட தன்மையால இது உள்ளுக்குள்ள வளர்சிதை மாற்றத்தை கொண்டு இதுக்குள்ள ஹார்மோன்ஸ் எல்லாம் பெருகி இது கொஞ்சம் கொஞ்சமா உருவெடுத்து குழந்தைய வருது. இதெல்லாம் இயக்கக்கூடிய சக்தி, அந்த பிராணன்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி, அந்த சக்தி உயிர் சக்தி. அந்த நிலையிலிருந்து இது கொஞ்சம் கொஞ்சமா தன்னை மனித நிலையில உணரும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த இடம்தான் ஔவையார் சொல்ற மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி நமக்கு இந்த மனுஷ பிறவி அப்படின்றது கிடைச்சது ஒரு பெரிய சொத்து அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஏன்னா அதுலதான் இந்த புரிதலை ஏற்படுத்திக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மனித நிலையை தாண்டி, இந்த மனிதனுக்குள்ளுக்குள்ள இத புரிதலுக்கு உண்டான இந்த நிலையை தாண்டி இயற்கை விதிகளை தாண்டி, இயற்கை விதிக்குள்ள அவனுக்கு உணர்த்தப்பட வேண்டிய, அவன் உணர வேண்டிய இதை தாண்டி இத படைப்பு, படைப்புல இருந்து பிரபஞ்சம், பிரபஞ்சத்துல பரவி இருக்கக்கூடிய அணுக்களின் தன்மை, உருவாகிற விதம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டாலும் நம்ம ஒரு சாபத்துக்குள்ள இருக்கிறோம். இதெல்லாம் விலங்கோட தன்மையிலிருந்து நம்ம மனிதனா பிறக்கிறதுக்கு ரொம்ப குடுப்பனை பண்ணி இருக்கணும். இது இருந்தாதான் மனித பிறவி எடுக்க முடியும். ஆனா மனித பிறவில பிறந்து இதை தாண்டிய ஒரு இதுக்கு அப்பாற்பட்ட அந்த உணர்வை உணர்றதுக்கு பாத்தீங்கன்னா
அதுக்குரிய அந்த இது ஏன் நமக்கு கிடைக்கலன்னா கிட்டத்தட்ட ஒரு சாபத்துக்குள்ள நம்ம இந்த பூமியில படைக்கப்பட்டிருக்கோம். ஒரு சாபமா இருக்கிறதால, அதாவது நீ உணர்ந்து வா அப்படின்னு சொல்றதுக்காக இங்க கொடுத்திருக்காங்க. இந்த பூமியில நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். படைக்கப்பட்ட இந்த ஜீவன் தன்னை என்னவா உணர்ந்துக்குது? இங்க வெளியில வந்த உடனே தன்னை ஒரு உருவத்தோடையும் தன்னுடைய உடலோடையும் இணைச்சுக்குது. உடலோடையும் இணைச்சு தன்னுடைய காரியங்களையும் தேடுதல்களையும் தேவைகளையும் நோக்கி நகர்றது. இது இங்க இருக்கக்கூடிய சாதாரண நிலை. இப்போ அத பத்தின விளக்கம் இல்லை. இப்போ உள்ளுக்குள்ள நுட்பமா பரவி இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை, இந்த பிரபஞ்ச அணுக்களோடு கூடிய நம்ம சிந்திக்கக்கூடிய தன்மை வெளியில இருந்து பார்க்கக்கூடிய சாதாரண நிகழ்வுகளுக்கும் நினைவுகளுக்கும் உட்பட்ட நிலைன்றது ஆக கீழே இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலையில தான் அதை உணர்ற அந்த அறிவை பெறறதான் சொல்றாங்க மானிடராய் பிறத்தல் அரிது. அது அந்த நிலையில இப்ப நம்ம பிறந்த அந்த மனிதன் அந்த அறிவு நிலையிலிருந்து எப்படி செயல்படணும் அப்படின்றதுக்குதான் அருணகிரிநாதர் சொன்ன மாதிரிதான் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே பொருந்தி இருக்கும். அதாவது உருவமாவும் இருக்கு, அருவமாவும் இருக்கு. அந்த அணுக்கள் ஒரு செல்லாவும் மாறுறது. அந்த செல்லே பலவித அடர்த்தியோட கூடி இன்னும் ஒரு பரிணாமத்தை உண்டு பண்ணுது. அடுத்து பாத்தீங்கன்னா உலதா இல்லதா இருக்கிற மாதிரி, நமக்கு இருக்கிற வரைக்கும் இருக்கிற மாதிரியே இருக்கு, ஆனா இல்லாமையே இருக்கு. மறுவாய் மலராய், அதாவது எல்லா இடத்துலயும் நமக்கு உள்ளுக்குள்ள உணர்தல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். மணின்னு சொல்லக்கூடியது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியில உணரக்கூடிய அந்த தன்மை. மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய். இந்த நிலையெல்லாம் அடைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் கருவாய் உயிராய், அது கருவில இருந்து ஒரு உயிர் சக்தியா மாறி கதியாய் விதியாய் தன்னுடைய இயற்கை உணர்வு உட்பட்டு, அது ஒரு விதிக்கு உட்பட்ட ஒரு எல்லைக்குள்ள மட்டுமே பரிணாமத்துக்குள்ள இருக்கிற இந்த ஜீவனை குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகப்பெருமானே, என் ஐயனே, நீ இந்த இந்த நிலைய மாற்றி எனக்கு இங்க படைப்போட ரகசியங்களை எனக்கு உணர்த்து. என்னால மேல் மேல எனக்கு கொண்டு போய் என்னால உணர முடியல. எனக்கு என்னுடைய சிந்தனைகளை மட்டுமே, சிந்தனையில தோன்றக்கூடிய கனவுகளுக்கும் கற்பனைக்கும் மட்டுமே என்னுடைய சக்தி நிலை, என்னுடைய உயிர் சக்தி ஆகிய அந்த பிராண சக்தி வெளியேறிட்டு இருக்கு. எனக்கு அந்த நிலையிலிருந்து என்னை மாத்தி கொடுத்து மேலான அந்த புரிதலுக்கு உட்படுத்து. என்ன உருவத்துக்குள்ள இருக்கிற இந்த நிலை என்ன, உருவம் இல்லாத அந்த பிரபஞ்ச அணுக்களோட சேர்ந்த நிலை என்ன, இந்த உயிர் சக்தியின் உணர்வு என்ன என்பதெல்லாம் எனக்கு புரிய வச்சு எனக்கு கொடு அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட நம்ம கேக்குறதுதான் அருணகிரிநாதர் அந்த பாடல் அழகா சொல்லியிருக்காங்க. ஆக நம்ம உடம்பு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறதோ, நம்மளுடைய உள்ளுக்குள்ள செயல்படுறதோ ஏன் முழுமையா ஆக்கப்படல, அதுதான் இப்ப கேள்வி. நம்ம உணர்ந்துட்டு இருக்கிற தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த உணர்வு தன்மை ஏன் கீழே இறங்கி நமக்கு வெறும் தேவைகளுக்கும் அன்றாட காய்ச்சிகள் மாதிரி ஒரு கூலி தொழிலாளி அன்னைய தினத்துக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கு மட்டுமே சம்பாரிச்சிட்டு வர மாதிரி நம்ம வெறும் தேடுதலுக்கும் தேவைக்கு மட்டுமே இந்த சுவாசமாகி இந்த மாபெரும் அந்த உணர்வை ஏன் நம்ம வீணடிக்கிறோம்? இந்த உயிர் சக்தியை ஏன் வீணடிக்கிறோம்? ஏன் இதனை நம்மளால உணர முடியல அப்படின்னு கேட்டா அது விதின்னு சொல்றோம். விதின்னு சொன்னாலும் குருவோட அனுகிரகம் இருக்கும் பொழுது இந்த நிலை மாறும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதுல என்ன, பிரபஞ்சம்னா என்ன, பிரபஞ்ச அணுக்கள்னா என்ன, அணுக்களை எப்படி இயக்குது. சித்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த கால்சியம், அந்த தாது உப்புக்களை தனக்கு உள்ளுக்குள்ள அந்த ஒளி சக்தி வழியா, அந்த பிராண சக்தி வழியா கட்டுப்படுத்தி, தன்னுடைய சுவாசத்தை கட்டுப்படுத்தி இந்த பிராண சக்தி ஆகிய அந்த ஒளி சக்தியை இன்னும் பிராணன்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி சக்தியை இன்னும் உடம்பு முழுக்க, அந்த லைட் போர்ஸ் அத ஒரு உடம்பு முழுக்க பரவ விட்டு, அந்த உடம்புல ஒரு அணுக்கள்லயும் ஒரு செல்லுலயும் அதை பரவ விட்டு அவங்க இருக்கும் பொழுது அவங்க உடலுக்கு சாதாரண நிலையில உணர்ற மாதிரி அவங்க உடல் கீழே விழுந்துடுறதோ, மரணம் அப்படின்ற ஒண்ணு உடல் மரணம் அடைஞ்சாலும் அந்த உடலுக்குள்ள முழுமையானதா இருக்கும். அவங்க நிகழ்வுல இருக்கும்பொழுது அவங்க செயல்படும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள சுரக்கிற அந்த தாது உப்புகளும் இருக்கிற நாளமில்லா சுரப்பைகளும் சுரக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா எல்லாமே விலை மதிக்க முடியாத இருக்கும். அதனால சொல்றாங்க சித்தர்கள்லாம் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அதாவது அவங்க அணுக்களையும் அதுல இருக்கக்கூடிய அந்த தாது உப்புகள் இதெல்லாம் இயக்கிற தன்மை, அந்த அறிவு, படைப்போட அந்த அறிவை அவங்க அடைஞ்சிக்கிறாங்க.
அடைஞ்சிக்கிறதுனால அவங்களுக்கு உடம்பு மட்டும் முக்கியம் இல்ல, உடம்ப வந்து வெறும் ஒரு காயமா நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு 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 காற்று அடைச்ச ஒரு பை மாதிரிதான், நமக்குள்ளுக்குள்ள ஒரு காற்று அடைச்ச ஒரு பையன்ற அளவுல வச்சுக்கிறாங்க. அந்த இதுக்குள்ள இருந்து என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதை எடுத்து வெளியில கொடுக்கறாங்க. அந்த அணுக்கள் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறத உணர்ந்தத இன்னும் அதை பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க ஒளித்தன்மை பெறுவாங்க. அதனாலதான் அவங்க இந்த ஒரு ஒரு செல்லுலயே அவங்க பரவ விடுற அந்த ஒளி சக்தியா இருக்கிறதுனாலதான் நம்ம சாதாரண நிலையில இருக்கவங்க அங்க போய் அவங்க முன்னாடி நின்று அவங்க பார்த்தாலே போறோம். அந்த ஒளி நிலையில இருந்து அவங்க பார்க்கும் பொழுது அந்த பார்வையிலிருந்தே நமக்கு அனுகிரகம்ன்றது பெறப்படும். நம்மளோட இது என்ன, வெறும் தேடுதல்களும் தேவைகளும் மட்டும்தான். அதனால அவங்க பார்வை பார்க்கும் பொழுது அந்த பார்வையால கிடக்கக்கூடிய அந்த ஒளி சக்தியிலிருந்து வரக்கூடிய அந்த தன்மை நமக்கு வந்து நமக்கு நல்லது நடக்கும், உனக்கு நடக்கட்டும் அப்படின்னு அவங்க வாழ்த்துறாங்க. அப்படின்னா அந்த நிலைதான், அதுதான் வந்து அந்த நிலை. இதுதான் வந்து விதி செயல்படுத்துறத, அந்த ஜீவனுக்கு உண்டானத இது மாறட்டும், இந்த ஜீவனுக்கு அதை கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க மாறுறாங்க. சரி, இப்ப விதி செயல்படுத்த எதுன்னு கேட்டா அதுக்குதான் கோள்கள். ஆக நம்ம இருப்புக்கு நம்ம தேடுதலுக்கும் தேவைக்கும் நமக்கு இடையில இருக்கிறது எதுன்னு கேட்டா நம்மளுடைய சிந்தனை. நம்முடைய சிந்தனையில இந்த மாதிரி ஒரு ஒரு புத்தியில தோணக்கூடிய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் எதனால வருது, கோள்களால வருது. ஆனா அதை தாண்டியும் பிரபஞ்சத்துல இருக்கு. கோள்கள்லாம் தாண்டி ஒளி உணர்வாக, சக்தி நிலையாக, உயிர் சக்தியாக, பிராண சக்தியாக, அணுக்களின் தன்மையாக உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு. ஆனா நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. தெரிஞ்சுக்க முடியாத நம்ம என்ன பண்றோம், கீழே இறங்கி வந்து வெறுமனே வந்து மேலோட்டமான ஒரு இதுக்கு இருந்துட்டு போறதா நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்ல, நம்ம உள்ளுக்குள்ள இதெல்லாம் உணர்ந்துக்க முடியும். சித்தர்கள்லாம் அதுதான் பண்ணி அவங்க வந்து செயல்படுத்தி இருக்காங்க. அணுக்கள் இருந்து பரவிக்கூடிய தாது உப்புகள், நாளமில்லா சுரப்பிகள், இதெல்லாம் எப்படி இயங்குது, எதனால இயங்குது, ஒரு செல்லுக்குள்ளேயே அந்த அணுவின் தன்மை பரவி இருக்கும். அந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் எல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் அணுவெல்லாம் எப்படி இயக்குறது, அது இயக்கிற தன்மைதான் லைஃப் ஃபோர்ஸ். அந்த ஒளி சொல்றாங்க, அந்த ஒளிய வச்சு அதை எப்படி இயக்க வைக்கிறது, இந்த நிலையெல்லாம் அவங்க உணர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய நுட்பங்கள் இருக்கு, நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. நமக்கு உள்ளுக்குள்ள அதை உணர முடியும். நம்ம வெறும் மாமிச பிண்டமா சொல்லக்கூடிய இந்த உடம்புல மட்டும் கிடையாது, ஒளி உணர்வா இருக்கக்கூடிய ஒரு சக்தி உணர்வு. இதுதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. என்னன்னா, உடல்ன்றது ஒரு மாமிச உணர்வோட கூடிய ஒரு இது. நமக்கும் தான் உடம்பு இருக்கு, ஒரு நாய்க்குட்டிக்கு தான் உடம்பு இருக்கு. அது அந்த மாதிரி செல்லுல பிறந்ததுனால அது வந்து நாய்க்குட்டியா தெரியுது. மனித செல்லுல பிறந்ததால நம்ம மனித உருவத்துல இருக்கிறோம். ஆனா அடைய வேண்டியதுல ரெண்டுக்கும், ஒரு நாய்க்குட்டிக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதால உணர்ந்துக்க முடியாது, மனிதனால உணர்ந்துக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். இந்த செயல்பாடுகள், இயக்கங்கள், இவற்றை மாற்றி அமைச்சிக்கவும் முடியும். அந்த அளவுக்கு இவனுக்குள்ள அந்த சக்தியும் இருக்கு, எல்லாம் ஆற்றல் இருக்கு. அதை எப்படி உபயோகப்படுத்துறோன்றத பொறுத்துதான் இது இயக்கத்துல வரும். ஆக நமக்கு இப்ப ஒரு நிலையிலேயே நம்ம செயல்படுறது எப்படி இருக்கும், சாதாரண நினைவுக்கும் நிகழ்வுக்கும் உட்படாம இந்த மாதிரி விதத்துல உணரும் பொழுது பாத்தீங்கன்னா இதுதான் அற்புதங்கள்னு சொல்றோம். இதுதான் வந்து அற்புதங்கள், அனுகிரகங்கள்னு சொல்றோம். இத புரிஞ்சுக்க முடியும். உடம்புன்றது வெறுமனே இதுல மட்டும் இல்ல, ஒரு அணுவையும் நம்ம உட்படுத்த முடியும். ஒவ்வொரு அணுவையும் நம்முடைய உணர்வுக்கு உட்பட்ட ஒரு சக்தியா மாத்த முடியும். இந்த நிலையில தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு சாதாரண நிலையில இங்க இருக்கக்கூடியது. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, வெறும் தேடுதல்களும் தேவைகளும். எனக்கு பணம் இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், எனக்கு வந்து புகழ் இருந்தா சந்தோஷமா இருக்கேன், பணம், புகழ், பட்டம், பதவி இதெல்லாம் இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறாங்க. எதனால அவங்களுக்கு ஏன் அத நினைக்கிறாங்கன்றதுல அவங்களுக்கு ஏன் கிடைக்கல, அதாவது உள்ளுக்குள்ள இத்தனை சக்தியோட கூடிய, ஒளித்தன்மையோட கூடிய, பிராணன்னு சொல்லக்கூடிய இந்த சக்தியிலிருந்து இந்த விதமான இவ்வளோ அறிவோட இயங்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கு. அவங்க ஏன் என்னன்னா, எனக்கு இதெல்லாம் இல்லைன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக்கிறதுனாலதான் எனக்கு இது இருந்தா சந்தோஷம், எனக்கு வளம் இருந்தா சந்தோஷமா இருக்கும், எனக்கு வந்து புகழ் இருந்தா சந்தோஷமா இருக்கும்ன்றதுக்கு அவங்க நினைக்கிற அந்த எண்ணத்துக்காக தான் அவங்க பாடுபடுறாங்களே தவிர்த்துட்டு, அவங்க சரணம் இல்லாம எல்லாத்தையும் வாழ்த்திட்டு நான் ஒரு நிறைவான பூரணமான உணர்வு சக்தி, நான் இந்த உணர்வு நிலையில இருக்கிறேன்றத உணர்ந்து அவங்க பண்ணும் பொழுது இங்க இருக்கிறது வந்து தேடுதலும் தேவைகளும் அது வந்து இயக்கத்துல சாதாரணமா நிகழக்கூடியதுன்ற உண்மை புரியும். ஏன்னா இந்த அறிவை எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒண்ணுமே இல்லைன்றது புரியும். ஆனா நமக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி இது மட்டும் தான் காட்டப்படுது. ஏன்னு கேட்டா இதுதான், இந்த இடம் தான் இயற்கை, காலம்.
காலமும் இயற்கையும் நம்ம கண்ணு முன்னாடி இதை மட்டுமே கொண்டு வந்து கொடுத்து 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 ஒரு மனிதனுடைய சிந்தனையில, அதுவும் காலமும் இயற்கையும் செயல்படுறதுக்கு இதுவா இருக்கிறது எதுன்னு பார்த்தா கோள்கள். அந்த மாதிரி கோள்களுடைய அமைப்புல நம்முடைய பார்வையில ஒரு எறும்புக்கெல்லாம் எவல்யூஷன் இல்லைன்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து ஒரு கீழே ஒரு அறிவுக்குள்ள இருக்கு இல்லையா? ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு சொல்ற மாதிரி மனுஷனுக்குள்ள 6 அறிவு இருக்கு. இப்ப நமக்கு ஓரறிவு உயிரினங்களை பார்த்தா ஒரு சாதாரணமா அற்பத்தனமா தெரியும். ஏன்னா அதெல்லாம் இன்னும் அது வளரல. வளர்ந்து அதுக்கு உண்டானதெல்லாம் அடைய முடியாம அது ஓரறிவு நிலையில இருக்கு, ஈரறிவு நிலையில இருக்கு. ஒரு எறும்புக்கோ பாம்புக்கோ பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து அதனுடைய முழு வளர்ச்சி பரிணாமத்துல அது இன்னும் நிறைய அடைய வேண்டியது இருக்கு, புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அது இப்போ அந்த நிலையில இருக்கு. ஆனா மனிதன்னு சொல்லக்கூடிய இந்த நிலையில பெறக்கூடிய அறிவு வந்து இறைவனை சார்ந்தது. ஏன்னா முழு உணர்வுன்ற தன்மையை உணர்றதுக்கும் அதுக்கு மேல அந்த உணர்வு தன்மையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதுல நிகழக்கூடிய அற்புதங்கள், இதெல்லாம் நிகழ்த்துறதுக்கும் உரிய சர்வ வல்லமை பொருந்திய ஒரு ஜீவனா வந்து மனிதனை படைச்சிருக்காங்க. ஆனா மனிதன் தன்னை குறுக்கி கொண்டு தன்னுடைய தேவைகளையும் தேடுதல்களையும் நோக்கி போறதுனால அவன் இன்னமும் வளராத, இன்னும் வந்து வளர்ச்சி அடையாத ஓரறிவு ஈரறிவு உயிரினங்களோட சேர்ந்த நிலையில தான் இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இதுதான் விதி. இந்த விதியை செயல்படுத்த இயற்கை. இந்த இயற்கையோட இணைஞ்சதுதான் வந்து காலம். இந்த காலத்துலதான் வந்து கோள்கள் எல்லாம் இருக்கு. கோள்கள்ல அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு சிந்தனை தான் கொடுக்கும், அவங்களால செயல்பட முடியாது. ஆனா உணரணும் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள குருவோட அனுகிரகம் இருக்கும் பொழுது அப்ப வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நிலையில இருந்து எல்லா சக்தியும் உள்ளுக்குள்ள எல்லாமே உயிர்ப்பிச்சு வந்து அவங்களுக்கு இன்னும் மேலான அந்த உணர்வுகளை கொடுத்து நாங்க படைக்க முடியும். இதே நமக்கு வந்து இங்கதான் நம்மளால வந்து இந்த அணுக்களை வந்து இயக்க தெரியல. இந்த சூட்சும உலகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க அணுக்களை இயக்க முடியும், உன்னை நினைச்சு அவங்க உருவாக்கிக்க முடியும், உன்னை அவங்களே அந்த விரும்பிய நிலைய அடைஞ்சிக்க முடியும். அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள சொல்லக்கூடிய, அவங்களுக்குள்ள இயங்கக்கூடிய பிராண சக்தியாகிய ஒளி சக்தி, அவங்க அந்த ஒளியிலிருந்து அதையெல்லாம் கவர்ந்து அது ஒளியிலிருந்து அந்த அணுக்களை உருவாக்கி அந்த அணுக்கள் இருந்து அவங்க படைச்சிக்கிறாங்க. இதுதான் சூட்சும உலகம்னு சொல்றோம். அவங்களால படைக்க முடியுது. அவங்களுக்கு தேடுதலுக்கும் தேவைக்கும் ஒண்ணு நோக்கி இந்த மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி இங்க ஆபீஸ்க்கு போய் விழுந்து சம்பாரிச்சு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைஞ்சோடனே வயசாகி போய் நம்ம சொல்ல முடியாம வெறும் நிகழ்வுகளையும் நினைவுகளையும் அசை போட்டு இப்படி இருக்கணும்ன்றது இல்ல. சூட்சும உலகங்கள இருக்கிறவங்க எப்பொழுதும் ஆனந்த நிலையில இந்த பிராண சக்தியை, அந்த ஒளித்தன்மையிலிருந்து அந்த ஒளியிலிருந்து தன்னுடைய பிராண சக்தி வழியா ஒண்ணையும் படைச்சு அவங்க உணர்ந்து அதை அனுபவிச்சு வேண்டியதையோ எல்லாத்தையுமே அவங்களால படைக்கிற அளவுக்கு சக்தி இருக்கு. அதுதான் சூட்சும உலகம்னு சொல்றோம். அந்த நிலையில இருக்கு. ஆனா அதை இங்க பண்ண முடியுமான்னு கேட்டா, இங்க இந்த நிலையில அதை ஏன் பண்ண முடியலன்னு கேட்டா, இங்க அதனாலதான் காலம் இயற்கை ஒரு குறிப்பிட்ட லிமிட்டடுக்குள்ள இருக்கும். அதனாலதான் இந்த சூட்சும உலகத்துல ஒப்பிடும் பொழுது மனித பிறவி என்பது ஒரு சாபத்துக்குரிய பிறவி. சாபத்துக்குள்ள இருக்கிறதுனால நம்மளால இதை விட்டு வெளியில வர முடியாது. வெளியில வந்துட்டோம்னா நம்ம தான் இறைவன். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியை கண்டுபிடிச்சு அந்த முழு தன்மையை எடுத்துட்டோம்னா நம்ம இறைவன். நம்மளால படைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஆனா அதை கொடுக்க முடியாது. அப்படி மாயைன்னு சொல்லக்கூடிய காலமும் இயற்கையும் சேர்ந்து நமக்கு வந்து நம்ம அடக்கி உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கு. இதுதான் நமக்கு இங்க செயல்பட்டு இருக்கு. இந்த நிலையில தான் நம்ம எல்லாம் நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனால முழுக்க இங்க இருக்கிறதெல்லாம் வந்து எதுவுமே நிதர்சனம் இல்லைன்ற உணர்வையும் இந்த அறிவை எடுத்துக்கணும். நம்ம அப்ப வந்தது, படிக்க வந்தது வெறும் வெளி தேடுதலுக்கும் தேவைகளுக்கும் நினைவுகளுக்கும் நிகழ்வுகளுக்கும் கற்பனைகளுக்கும் கனவுகளுக்கும் இல்ல. நம்ம படிக்க வந்தது பிரபஞ்சம்னா என்ன, பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அணுக்கள்னா என்ன, அணுக்கள் எவ்வாறு இயக்கப்படுகிறது, அணுக்களுக்குள்ள பரவி இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் என்ன, அது எப்படி தாது உப்புக்களா மாறுது, தாது உப்புக்கள் இருந்து அது எப்படி ஒரு சுரப்பிகளை கொண்டு இயங்குது, இந்த சுரப்பிகளை கொண்டு இயங்குறது வந்து உள்ளுக்குள்ள இருந்து எப்படி பஞ்சபூதங்களும் இந்த சுரப்பிகளை எப்படி இயக்கின்னு இருக்கு. அப்ப இந்த அணுக்களுடைய தன்மையெல்லாம் என்ன, செல்ல வந்து உதுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ள அணுவோட சக்தி பரவி இருக்கும். இப்ப இந்த புரோட்டான்னா என்ன, நியூட்ரான்னா என்ன, எலக்ட்ரான்னா என்ன, இது எப்படி செயல்படுது, இதோட தன்மைகள் என்ன, அடிப்படை உணர்வுகள் என்ன, அந்த அறிவு. ஏன்னா எல்லாமே உண்டு, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், எல்லாமே புரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்து என்ன சொல்றது, நமக்கு வந்து குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு குறுகிய வாழ்க்கை வட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால இத பத்தின அறிவோ இத பத்தின உணர்வுகளோ நமக்கு வெளிப்படுத்துக்க நமக்கு வந்து நம்ம உணர்ந்துக்கிறதுக்கான அந்த இது வரல. அருள் இல்ல திருப்பி பார்த்தா குரு அருள் இல்ல.
குருவருள் இருந்தா இதெல்லாம் உணர்ந்துக்கலாம். சத்குருவோட பரிபூரணமான கடாட்சமோ அவருடைய அருள் இருக்கும்போது நமக்கு எல்லாமே புரியும். எல்லாமே நமக்குரியதுதான், எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. எல்லாமே அடைய வேண்டியதெல்லாம் அண்டத்துல இருக்கிறதெல்லாம் பிண்டத்துல இருக்குன்னு சொல்ற மாதிரி எல்லாமே அடைய வேண்டியது, எல்லாமே எல்லாம் அடையக்கூடிய உணர்வுகள் அனைத்தும் நம்ம கிட்டதான் இருக்கு. ஆக இந்த நிலையில தான் இப்படி எல்லாம் செயல்பட்டு இருக்கு. இதை உணர வேண்டிய அறிவை வளர்த்துக்கணும். ஒவ்வொரு அணுக்களையும் அந்த தாது உப்புகள்னு சொல்லக்கூடியதெல்லாம் எப்படி இருக்கும், அது எப்படி நமக்குள்ள இந்த பிராண சக்தின்னு சொல்றத அதோட கூட அந்த ஒளி பிராண நிலையில இருந்து அது எப்படி இயக்க முடியும், இந்த அறிவெல்லாம் நம்ம நிச்சயமா வெளிப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னும் இத பத்தின நுட்பங்கள், இத பத்தின விளக்கங்கள், இந்த புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இத பத்தின விளக்கங்கள், அதோட தன்மை என்ன, அதோட இயக்கம் என்ன, அதை எப்படி செயல்படுத்துறது, அதை எப்படி உயிர் சக்தியால அதை இந்த பிராண சக்தியில அதை எப்படி நம்ம தன்மை நம்ம உடம்பு முழுக்க பரவ விட போறோம், ஒவ்வொரு செல்லுலயும் அந்த அதிர்வுகள் எப்படி இருக்கும், இதெல்லாமே விளக்கி சொல்லுவாங்க. நிச்சயமா இத பத்தின விளக்கங்கள்லாம் நமக்கு தெரியும், உணர வைப்பாங்க. அறிவோம். यत्र यत्र रघुनाथ कीर्तनम् तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनम् मारुतिं नमत राक्षसान्तकम् आञ्जनेयमतिपाटलाननम् काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनम् भावयामि पवमाननन्दनम् मनोजवं मारुततुल्यवेगम् जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठम् वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतः शिरसा